ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் மைனக்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் வந்திருக்கோம். இந்த வாட்டி நம்ம சூப்பர் ஸ்மெல்டர் கட்ட போகிறோம் கைஸ். அந்த சன்செட்டை பாருங்க கைஸ். சரி கைஸ், நான் வந்து நெக்ஸ்ட் டே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் டே வந்துட்டோம். இன்னைக்கு வந்து சூப்பர் ஸ்மெல்டர் வந்து அங்கே கட்ட போகிறோம் கைஸ். ஏன் இவ்வளோ தூரம் வந்து கட்டுறேன்னா, அங்கே தான் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்துச்சு இடம். இங்கெல்லாம் கட்டலாம், பட் இருந்தாலும் எனக்கு இங்கே கட்டலாம்னு தோணுச்சு கைஸ். அந்த இதுக்குள்ளே தான் கைஸ் கட்டவே போகிறோம். நம்ம அதுக்கு தேவைப்படுற விஷயம் எல்லாமே இந்த செஸ்ட்டில் இருக்குது. அது வந்து என்னோடய இன்வென்ட்ரியில் இருந்த செஸ்ட்டுக்கு இது திங்ஸ் இதெல்லாம் எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம இன்வென்ட்ரியில் போட்டுக்கலாம் கைஸ். ஓகே கைஸ், நம்ம வந்து தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இன்வென்ட்ரியில் வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இதை கட்டுறதுக்கு ஆரம்பிக்க வேண்டியதான் கைஸ். இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு டுட்டோரியல் வீடியோ மாதிரி தான் வரும். இது எப்படி கட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு டுட்டோரியல் வீடியோ மாதிரி தான் இருக்கும். அதை மட்டும் லைட்டாக மன்னிச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு 2 செஸ்ட் இங்கே வச்சுட்டு 8 ஹாப்பர் வந்து இதை கனெக்ட் ஆன மாதிரி வைக்கிறோம் கைஸ். அவ்வளோதான் கைஸ். நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இடம் தேவைப்படும்னு நினைக்கிறேன். அதனால் இதை மட்டும் நான் பிரேக் பண்ணிக்கிறேன் கைஸ். ஒரு பிளாக் போதும் கைஸ், ஒரு பிளாக் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு மேலே 2 கிளாஸ் பிளாக் வைக்கணும். அப்போ தான் இது வந்து வேறு ஏதாவது பிளாக்னால் இது வந்து நம்மளால் ஓப்பன் பண்ண முடியாது கைஸ். நான் ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து இந்த ஹாப்பர்ஸ்க்கு மேலெலாம் நம்ம வந்து இது வைக்கணும், ஃபர்னஸ் வச்சுக்கணும். அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்து இப்போ ஃபர்னஸ் வச்சாச்சு. இங்கே வந்து 4 பிளாக்ஸ் மேலே போனோம் கைஸ். இதுக்கு பக்கத்துலேயே 1 2 3 4 மேலே இப்படி வந்துட்டு இதுக்கு மேலே இந்த கிளாஸ் பிளாக் மேலே 2 பிளாக் இப்படி வைக்கணும். அப்படி வச்சுட்டு இங்கே வரணும் கைஸ். இங்கே வந்து 1 2 3 அப்புறம் இங்கே இது 4 1 2 3 இது ஒரே ஒரு பிளாக் மட்டும் மேலே வரணும். அது இப்படி. இப்போ வந்து இதையும் இப்படி வச்சுட்டு இந்த 2 பிளாக்கையும் உடைக்கணும். ஏன்னா நம்ம அங்கே ரெட் ஸ்டோன் வைக்கணும். ரெட் ஸ்டோன் இல்லை, இது ரெட் ஸ்டோன் டார்ச் வைக்கணும். அதுக்காக தேவைப்படும். ஸோ இப்போ இங்கேயுமே மேலேயுமே நம்ம வந்து ஹாப்பர்ஸ் இதோட கனெக்ட் ஆன மாதிரி வைக்கணும். ஸோ அதை நான் வச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். சரி கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து கீழே வச்ச ஹாப்பர்ஸ் வந்து இந்த செஸ்ட்டு பார்த்த மாதிரி இருக்கும். இது வந்து இதை பார்த்த மாதிரி இருக்கும், ஃபர்னஸை பார்த்த மாதிரி இருக்கும். இப்போ ஃபர்னஸ்க்கு பின்னாடியுமே நம்ம வந்து 8 ஹாப்பர்ஸ் வைக்கணும். அதாவது இது மேலே 8 ஹாப்பர்ஸ், கீழேயும் 8 ஹாப்பர்ஸ், ஃபர்னஸ்க்கு பின்னாடியுமே 8 ஹாப்பர் வைக்கணும். அவ்வளோதான் கைஸ், கிட்டத்தட்ட நம்ம வந்து நம்ம வேலையை முடிச்சிட்டோம்னு சொல்லலாம். அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்து இப்போதைக்கு பாதி முடிச்சிட்டோம். பில்டு வந்து பாதி முடிச்சிட்டோம். இப்போ வந்து இங்கே பவர்டு ரயில் வச்சுட்டு இது அப்படி எண்டுக்கு வந்துட்டு இங்கே ஒரு பவர்டு ரயில் வைக்கணும் கைஸ். அதே மாதிரி கீழே இங்கே இது 2 கனெக்ட் ஆகுது. அப்போ ஒரே நிமிஷம் கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து சரி இது பண்ணிடலாம். அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்து இங்கே வந்து பவர்டு ரயில் இங்கே ஒன்று வச்சுட்டு இதுக்கு மேலே ஹாப்பர்ஸ்க்கு மேலே ஃபுல்லாக வந்து இப்போ இதே மாதிரி இங்கே பவர் ரயில் வச்ச மாதிரி அங்கேயுமே வச்சுருக்கேன். இங்கே வச்சுருக்கேன். இப்போ நடுவில் வந்து இது 2த்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம நார்மல் ரயில்ஸ் வைக்கணும். அவ்வளோதான் கைஸ், இப்போ நார்மல் ரயில்ஸ் வச்சதுக்கப்புறம் அதே மாதிரி கைஸ் நான் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் கைஸ். இங்கே 2 பிளாக் வைக்கணும், அதை நான் வைக்கலை. ஏன்னா இங்கேயுமே நம்ம வந்து பவர் ரயில் வைக்கணும், ஆனால் அது அப்படி கனெக்ட் ஆகக்கூடாது. முடியல. ஓகே, இங்கே வந்து நம்ம இப்போ அதை வச்சா அது கனெக்ட் ஆகுமே. ஓகே, இப்போ இங்கே வச்சு பார்ப்போம் கைஸ். சிறப்பு. அவ்வளோதான் கைஸ், நமக்கு வந்து பிரச்சனை மேலே பிரச்சனையும் வந்துகிட்டே இருக்குது. என்னென்னா அந்த ட்ராக் வந்து ஒன்றா சேராதனால நான் வந்து இப்படி பண்ணியிருக்கேன் கைஸ். அதாவது இப்போது இது வந்து நான் ஆன் பண்ணேன்னா இது வந்து பவர் ஆகும். அது வந்து இந்த இடத்துல வந்து இந்த ட்ராக், அதாவது அதான் இந்த இடத்துல அந்த ட்ராக் நான் வைக்கும்போது 2 கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ அதோடய எனர்ஜி வந்து இதுக்கு நான் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்றனால நான் அங்கே ஒரு ரெட் ஸ்டோன் வச்சுருக்கேன். அந்த பிளாக் வந்து எதுக்குன்னா
அந்த மைண்ட் கார்ட் வந்து இடிச்சிட்டு திரும்ப அங்கே போயிட்டு அதாவது அங்கே போயிட்டு வரணுன்றதுக்காக தான் நான் அந்த பிளாக் வந்து 2 பக்கமும் வச்சுருக்கேன். இப்போ இங்கே அந்த ரெட் ஸ்டோன் வச்ச மாதிரி தான் அங்கேயுமே ரெட் ஸ்டோன் வச்சுருக்கேன் கைஸ். ஸோ இப்போ வந்து இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்து கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். இங்கே வந்து நம்ம மைண்ட் கார்டு வைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டு இங்கே ஒரு மெயின் கார்ட்டும் அதோ அங்கே ஒரு மெயின் கார்டு வைக்கணும் கைஸ். வச்சதுக்கப்புறம் இந்த கீழே இருக்க மெயின் கார்ட்டுக்கு மேலே நம்ம வந்து ஹாப்பர் வைக்கணும். ஹாப்பர் வச்சிட்டோம் அப்படின்னா முடிஞ்சு. அது அந்த ஹாப்பர் இப்போ நம்ம வந்து ஃபுட்டு வந்து உள்ளே வைக்கணும் கைஸ். நம்மளால் ஒரு டபுள் செஸ்ட் வைக்கணும் கைஸ். என்கிட்ட ஒரு சிங்கிள் தான் இருக்குது இப்போதைக்கு நம்ம அதை வச்சிடலாம் கைஸ். ஸோ அதை வச்சுட்டு நம்ம பில்டு வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இல்லை, முடிஞ்சிருச்சு. நம்ம தான் போட்டு ஜபமாக இழுத்துன்னு இப்போ. இப்போ இதில் வந்து நம்ம இது வைக்கணும் கைஸ், ஃபியூல் சோர்ஸ். இதில் வந்து ஏன் ஸ்டிக்ஸ் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா கோல் வந்து எனக்கு கம்மியாக தான் இருக்குது. அதான் ஸ்டிக்ஸ் வச்சுருக்கேன் நான். ஸோ வந்து இதில் வந்து நம்ம இது வைக்கணும். இப்போ இங்கே ஒரு மைண்ட் கார்ட் வைக்கணும் கைஸ். அது மாதிரி இங்கே வந்து ஒரு மைண்ட் கார்ட் வச்சுட்டு இப்போ இது வந்து ஃபியூல் சோர்ஸு. இங்கே வந்து இப்போ இந்த ஹாப்பருக்கு வந்து கோல்லாம் கொடுத்து இங்கே இல்லை இதுக்குள்ளே போயிடும். அதுக்குள்ளே போயிடுச்சுன்னா அதோ இந்த மாதிரி இந்த மாதிரி இல்லை, இது வச்சு உள்ளே போக முடியுது. அது அந்த மாதிரி போய் உட்காந்துக்கும் கைஸ் ஃபியூல் சோர்ஸு. ஸோ இதையுமே நம்ம வைக்கணும். மைண்ட் கார்டு வந்து ஜாம்பி வராங்க கைஸ். நைட் ஆகிடுச்சு. ஏன் இத்தனை பேர் ஐயோ கைஸ், நான் உங்களை கொண்டுட்டு கண்டுபிடி பண்ணுறேன் கைஸ். நல்லது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஸ்கெலிட்டன்லாம் இப்போதைக்கு சமாளிக்க முடியாது. ஸோ நம்ம போயிட்டு தூங்கிடலாம் கைஸ். நம்ம பார்க்கல தூங்கிடலாம். இதுதான் கைஸ். பார்த்தீங்கல்ல, நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறான்னு கேக்குற. நம்ம வந்து டே டைமில் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், நமக்கு வந்து இப்போது நெக்ஸ்ட் டே ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃபியூல் சோர்ஸ் வந்து ஃபுல்லாகவே போயிடுச்சு கைஸ் உள்ள. ஸோ அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போது ஃபியூல் சோர்ஸ் தான் இருக்குது. இதோ அது இதில் வந்து இப்போது நம்ம ஃபுட்டு வைக்கணும் கைஸ் ஃபுல்லாகவே. இப்போ இதில் ஃபுட்டு வச்சனால நம்ம ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம் கைஸ். இப்போ வந்து நம்ம ஆன் பண்ண வேண்டியது தான் வேலையே. இந்த ஃபார்மை ஆன் பண்ண வேண்டியது தான் வேலை. அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சின்ன விஷயம் செய்யணும் கைஸ். அது வந்து ஒன்றும் இல்லை, இதுதான் இந்த டர்ட் பிளாக் வந்து இப்போ எடுக்கணும். எடுத்துட்டு கண்டினியூ பண்ணணும். அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்து கிராஸ் பிளாக்கை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இதை மட்டும் எப்படியாச்சும் கவர் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இதையுமே ஸ்மூத் ஸ்டோனாகவே மாற்றி வச்சிருவேன் கைஸ். இதை வந்து நான் ஆஃப் கேமராவில் பண்ணிக்கிறேன். அதையும் இப்போ நான் வந்து ஆன் மட்டும் தான் கைஸ் பண்ணணும். அதுதான் வேலையே. அங்கே பாருங்க, வரிசையாக போகுது பாருங்க, கடைசிக்கு மட்டும் போல அது போயிடுங்க கைஸ். இதோ பார்த்தீங்கல்ல, ஃபியூல் சோர்ஸும் வந்துகிட்டே தான் இருக்குது, இதுவும் வந்துகிட்டே தான் இருக்குது. ஓ இப்போ நம்ம ஃபுட்டு வந்து இங்கே வந்து அவ்வளோதான். நமக்கு வந்து இப்போ ஃபுட்டுக்கும் இந்த மாதிரி ஆட்டோமேட்டடாக இருக்குது. இப்போது ஃபுட்டுக்குன்னு இல்லை, இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு ஆறு ஸ்மெல்ட் பண்ணுறோம், இல்லை ஒரு சாண்டு ஸ்மெல்ட் பண்ணுறோன்னா இதில் வந்து பொட்டலே போதுங்க, டக்குன்னு முடிச்சு கொடுத்துரும். ஸோ அவ்வளோதான் கைஸ், நான் இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வரேன் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து டைமண்ட் ஆர்மர் எடுக்க போகிறேன் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் டைமண்ட் ஆர்மர் தான் எடுக்க போகிறோம். ஸோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நான் தான் உங்கள் மைனாக்ஸ் அண்ட் பை.